Hello children, welcome back to 7th Standard Social Science History Unit 2 Part 3. In the last class we learnt about 4 clans of Rajputs. In this class we will see about Advent of Islam. Okay? Advent of Islam. Islam as a religious faith originated at Mecca in Arabia. The founder of Islam was Prophet Muhammad. The followers of Islam are called Muslims. An Islamic state, especially the one ruled by a single religious and political leader, was known as Caliphate. Caliph means a representative of the Prophet Muhammad. Two early caliphates were Umayyads and the Abbasids. Both the Umayyads and the Abbasids expanded their rule separately by their conquest and by preaching the principles of Islam. இஸ்லாமியத்தின் தோற்றத்தை பற்றி பார்ப்போம். ஒரு சமய நம்பிக்கையா இஸ்லாம் அரேபியாவில் உள்ள மெக்காவில் தான் தோன்றியது. இதை இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் அப்படின்றவர் தான் தோற்றுவித்தாரு. இஸ்லாமை பின்பற்றவங்களை நம்ம என்ன சொல்றோம்? முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டுச்சு அப்படின்னா அந்த அரச கலீஃபத் அப்படின்னு சொல்றோம். கலீஃபா அப்படின்ற சொல்லுக்கு இறை தூதர் முகமது நபிகளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்றோம். உமையத்துகளும் அப்பாசிதுகளும் தொடக்க கால கலீஃபத்தா இருந்திருக்கிறாங்க. அப்ப உமையத்துகளும் அப்பாசிதுகளும் தனித்தனியா அவங்களோட படையெடுப்புகள் மூலமா இஸ்லாமிய கோட்பாடுகளை பரப்புனாங்க. அது மூலமா அவங்களுடைய ஆட்சியை விரிவுபடுத்திக்கிட்டாங்க. ஓகே. In the 8th century India, the Arab presence appeared in the form of a Muslim army that conquered the Sind, but their further expansion was made impossible by the kings of Gangetic Plains and the Deccan. By the end of the 9th century, with the decline of the Abbasid Caliphate, the Arab garrisons in India and elsewhere threw off Caliph's control and began to rule independently. 8ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில் சிந்து பகுதியை கைப்பற்றிய அராபியர்கள் முஸ்லிம் படை வீரர்களாகவே முதலா அறிமுகமானாங்க. கங்கை சமவெளி அப்புறம் தக்கான அரசுகளின் எதிர்ப்பின் காரணமா அராபியர்களால சிந்துவை தாண்டி தங்களுடைய ஆட்சியை விரிவுபடுத்த முடியாம போச்சு. 9ஆம் நூற்றாண்டோட இறுதியில அப்பாசித் கலீஃபாக்களோட வீழ்ச்சியின் காரணமா இந்தியாவிலையும் மற்ற பகுதிகளில் இருந்த அராபிய ராணுவ தளபதிகள் கலீஃபாக்களோட அதிகாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சுதந்திரமான சுல்தான்களா ஆட்சி புரிய தொடங்கினாங்க. ஓகே. The Turkish governor Al-Tejin was one among them whose capital was Ghazni. His successor and son-in-law Sabaktigin wanted to conquer India from the northwest, but only his son Mahmud succeeded in this endeavor. கஜனிய தலைநகரா கொண்ட துருக்கிய ஆளுநர் அல்டெஜின் அப்படின்றவரு சுதந்திரமா செயல்பட்ட சுல்தான்கள்ல ஒருவர். அவருக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பேற்ற அவருடைய மருமகன் சபக்டிஜின் வடமேற்கு திசை வழியா இந்தியாவை கைப்பற்றணும் அப்படின்னு விரும்பினாரு. ஆனா அவரால் அதை செய்ய முடியல. ஆனா அவரது விருப்பத்தை என்ன பண்ணாரு? அவருடைய மகன் மாமூத் தான் நிறைவேற்றினார். Arab conquest of Sindh and its impact. In AD 712, Muhammad bin Qasim, who was the commander of the Umayyad kingdom, invaded Sindh. Qasim defeated Dahir, the ruler of Sindh, and killed him in the battle. The capital of Sindh, Arur, was captured. Qasim extended his conquest further into Multan. He organized the administration of Sindh. The people of Sindh were given the status of protected subjects. There was no interference in the lives and religions of the people, but soon Qasim was recalled by the Caliph. சிந்துவ அராபியர் கைப்பற்றியதையும் அதன் தாக்கத்தை பத்தியும் பார்ப்போம். கிபி 712ஆம் ஆண்டுல உமையத அரசின் படை தளபதியான முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்தாரு. சிந்துவோட அரசர் தாகீர் முகமது பின் காசிமால தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டாரு. அதோட சிந்துவோட தலைநகர் அரோரையும் கைப்பற்றிட்டாரு. காசி முல்தானையும் கைப்பற்றிட்டாரு. சிந்துவில் நிர்வாக ஏற்பாடுகளை காசிம் செஞ்சாரு. சிந்து பகுதி வாழ் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மக்கள் அப்படின்ற தகுதி வழங்கப்பட்டது. ஆனா அவர் மக்களோட வாழ்க்கையிலையும் சரி அவங்களோட மதத்திலையும் சரி எந்தவித தலையீடும் அவர் செய்யல. ஆனால் காசிம் என்ன பண்ணாரு? வெகு விரைவில் கலீஃபாவில் திரும்ப அழைக்கப்பட்டார். The Arab scholars visited Sindh and studied many Indian literary works. They translated many Sanskrit books on astronomy, philosophy, mathematics and medicine into Arabic.
They learned the numerals 0 to 9 from India. Until then, the people in the West did not know the use of zero. Through the Arabs, Europe gained more knowledge in mathematics. The importance of zero was learned by them from India. It is believed that the people in the West and the Arabs learnt the game of chess only from the Indians. அராபிய அறிஞர்கள் சிந்துவுக்கு பல இந்திய இலக்கியங்களை கத்துக்கிட்டாங்க. வானியல், தத்துவம், கணிதம், மருத்துவம் தொடர்பான சமஸ்கிருத மொழியில் இருந்த பல நூல்களை அவர்கள் அராபிய மொழியில மொழியாக்க செஞ்சாங்க. 0 முதல் 9 வரையிலான எண்களை அவங்க இந்தியாவில இருந்து தான் கத்துக்கிட்டாங்க. அதுவரையிலும் மேலை நாட்டினருக்கு பூஜ்ஜியத்தோட பயன்பாடு பத்தி தெரியல. ஐரோப்பியர்கள் கணிதம் தொடர்பான அதிக அறிவை அராபியர் வாயிலா தான் அவங்க கத்துக்கிட்டாங்க. பூஜ்ஜியத்தோட முக்கியத்துவத்தை அவங்க இந்தியாவில இருந்து தான் கத்துக்கிட்டாங்க. அதே போல மேலை நாட்டவர்களும் அராபியர்களும் சதுரங்க விளையாட்டை இந்தியர்களிடமிருந்து தான் அவங்க கத்துக்கிட்டாங்க. Mahmud of Ghazni. Mahmud is said to have conducted 17 raids into India. At that time, North India was divided into number of small kingdoms. One of them was Shahi Kingdom, which extended from Punjab to Kabul. The other important kingdoms were Kanuj, Gujarat, Kashmir, Nepal, Malwa and Bandalkhan. The initial raids were against the Shahi Kingdom, in which its king Jayapala was defeated in 1001. After his defeat, Jayapala immolated himself because he thought that his defeat was a disgrace. His successor Anandabala fought against Mahmud but was defeated in the Battle of Vain near Peshawar in 1008. As a result of his victory at Vain, Mahmud extended his rule over Punjab. கஜினி மாமுது இந்தியாவை சூறையாடணும் அப்படின்ற நோக்கோட தான் திடீர் படையெடுப்பை 17 முறை நடத்தியதா சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் வட இந்தியா பல சிற்றரசுகளா பிரிஞ்சிருந்துச்சு. அதுல ஒண்ணுதான் ஷாகி அரசு. இது பஞ்சாப்ல இருந்து காபூல் வரை பரவி இருந்துச்சு. கன்னூஜ், குஜராத், காஷ்மீர், நேபாளம், மாலவம், பந்தேல்கண்ட் ஆகியன மத்த அரசுகளா இருந்துச்சு. ஷாகி அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள்ல அதோட அரசர் ஜெயபாலர் 1001ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டாரு. இந்த தோல்விய பெருத்த அவமானமா கருதிய ஜெயபாலர் தன்னைத்தானே மாற்றிக்கிட்டாரு. அவருக்கு அப்புறம் ஆனந்தபாலர் மாமூதுக்கு எதிராக போரிட்டாரு. 1008ஆம் ஆண்டு பெஷாவருக்கு அருகே இல்ல வைஹிந்த் அப்படின்ற இடத்துல அவர் தோற்கடிக்கப்பட்டாரு. அப்ப வைஹிந்த்ல பெற்ற வெற்றியின் காரணமா என்ன பண்ணாரு மாமூது, பஞ்சாப் வரை தன்னோட ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். ஓகே. The subsequent raids of Mahmud into India were aimed at plundering the rich temples and cities of North India. In 1011, he raided Nagarkot in Punjab hills and Taneshwar near Delhi. அதுக்கப்புறம் இந்தியா மீது ஆனந்தபாலர் மேற்கொண்ட படையெடுப்புகள் வட இந்தியாவில் செல்வ செழிப்புமிக்க கோயிலையும் நகரங்களையும் கொள்ளையடிப்பதையே அவர் என்ன பண்ணார், நோக்கமா வச்சிருந்தார். 1011 பஞ்சாப்ல உள்ள நாகர்கோட், டெல்லிக்கு பக்கத்தில் உள்ள தானேஸ்வர் ஆகிய நகரங்கள் அவரால் சூறையாடப்பட்டது. ஓகே. In 1018, Mahmud plundered the holy city of Mathura. He also attacked Kanuj. The ruler of Kanuj, Rajyapala, abandoned Kanuj and later died. Mahmud returned with enormous riches. His next important raid took place in Gujarat. In 1024 AD, Mahmud marched from Multan across Rajputana and defeated the Solangi king Bhimadeva I and plundered Ankilwad. Mahmud is said to have sacked the famous temple of Somnath, breaking the idol. Then he returned through the Sindh desert. That was his last campaign in India. Mahmud died in 1030 AD. The Ghaznavid Empire roughly included Persia, Transoxiana, Afghanistan and Punjab. 1018ஆம் ஆண்டுல மாமூது புனித நகரமான மதுராவை கொள்ளையடிச்சாரு. கன்னூஜை அவர் தாக்குனாரு. கன்னூஜோட அரசர் ராஜ்யபாலர் கன்னூஜை கைவிட்டுட்டு வெளியேறி அடுத்த படையெடுப்பு குஜராத்ல எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. கிபி 1024 மாமூது முல்தான்ல இருந்து புறப்பட்டு ராஜபுதனத்தோட குறுக்க படையெடுத்து சோலங்கி அரசர் முதலாம் பீமதேவர் தோற்கடிச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அங்கில்வார் நகர சூறையாடி அதுக்கப்புறம் புகழ்பெற்ற சோமநாதபுரம் கோவிலை கொள்ளையடிச்சு அங்கிருந்து கடவுள் சிலையை உடைச்சதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சிந்து பாலைவனத்தின் வழியா அவர் தன்னோட நாடு திரும்பினாரு அப்படின்னு சொல்றாங்க.
இந்த படையெடுப்பு தான் இந்தியா மீதான அவரோட லாஸ்ட் படையெடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. கிபி 1030 வந்து மாமூது இறந்துட்டாரு. பாரசீகம், ஆக்சிஸுக்கு அப்புறம் உள்ள பகுதிகள், ஆப்கானிஸ்தான், பஞ்சாப் இதெல்லாம் கஜானாவிய பேரரசா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. முகமது ஆஃப் கோர். Muhammad of Ghor or Muhammad Ghori started as a vassal of Ghazni but became independent after the death of Mahmud. Taking advantage of the decline of the Ghaznavid Empire, Muhammad Ghori brought Ghazni under his control. Having made his position strong and secure at Ghazni, Muhammad turned his attention to India. Unlike Mahmud of Ghazni, he wanted to extend his empire by conquering India. In 1175, Muhammad captured Multan and occupied whole of it in his subsequent expeditions. In 1186, he attacked Punjab and captured it. கோர் பகுதியை சேர்ந்த முகமது அல்லது முகமது கோரி வந்து கஜனிக்கு கப்பம் கட்டிய குறுநில தலைவராக இருந்தாரு. கஜனி மாமுதன் இறந்ததுக்கு அப்புறம் சுதந்திரமான தலைவராயிட்டாரு. கஜானாவை பேரரசி வீழ்ச்சியை வந்து சாதகமாக்கிக்கிட்ட முகமது கோரி கஜனியை வந்து தன்னோட கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தாரு. கஜனி வந்து தன்னோட நிலைய வலுவானதாகவும் பாதுகாப்பானதாகவும் ஆக்கிட்டதுக்கு அப்புறம் இவர் தன்னோட கவனத்தை இந்தியா பக்கம் திருப்புறாரு. கஜனி மாமூத மாதிரியே இவரும் என்ன பண்றாரு, இந்தியாவை கைப்பற்றி தன்னோட பேரரசை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு விரும்புறாரு. கிபி 1175 முல்தானையை கைப்பற்றிய இவர் என்ன பண்றாரு, அடுத்தடுத்த படையெடுப்பு மூலமா ஒட்டுமொத்த முல்தானையும் கைப்பற்றுறாரு. 1186 பஞ்சாபை தாக்கி அதையும் கைப்பற்றுறாரு. ஓகே. The Battle of Tarain. Realizing the grave situation in which they were caught, the Hindu princes of North India formed a confederacy under the command of Prithviraj Chauhan. Prithviraj rose to the occasion and defeated Muhammad in the Battle of Tarain near Delhi in 1191. This was called the First Battle of Tarain. To avenge this Muslim, but Prithviraj rejected the proposal and prepared his army to resist the invader. Many Hindu kings and chieftains also joined him in the ensuing Second Battle of Tarain in 1192. Muhammad thoroughly routed the army of Prithviraj, who was captured and killed. வட இந்திய இந்து அரசர்கள் வந்து தாங்க அகப்பட்டுட்டோம் அப்படின்ற ஆபத்தான சூழலை புரிஞ்சுக்கிட்டு பிருத்திவிராஜ் சௌஹான் தலைமையில ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. நெருக்கடி நிலையை சமாளிக்கிற ஆற்றல் கொண்டவராக இருந்த பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து 1191 டெல்லிக்கு பக்கத்துல உள்ள தரைன் அப்படின்ற இடத்துல நடைபெற்ற போர்ல வந்து முகமது கோரியை தோற்கடிக்கிறார். இந்த போர் தான் முதலாம் தரைன் போர் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தோல்விக்கு பழி வாங்கணும் அப்படின்னு முகமது கோரி என்ன பண்றாரு, தீவிரமா போராடி ஒரு பெரும் படையை வந்து திரட்டுறாரு. இந்த பெரும் படையோட பெஷாவர், முல்தான் வழியா லாகூருக்கு வராரு. தன்னோட மேலாதிக்கத்தை வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு பிருத்திவிராஜ் சௌகான்ட்ட என்ன பண்றாரு, நீங்க ஒரு முஸ்லீமா மாறணும் அப்படின்னு செய்தி அனுப்புறாரு. இதனை மறுத்த பிருத்திவிராஜ் என்ன பண்றாரு, போருக்கு தயாராகிறாரு. பல இந்து அரசர்களும் குறுநில தலைவர்களும் அவரோட சேர்ந்துக்கிறாங்க. அப்ப 1192 நடைபெற்ற இரண்டாவது தரைன் போர்ல என்ன பண்றாரு, பிருத்திவிராஜ் சௌஹானையும் அவங்க இராணுவத்தையும் கோரி என்ன பண்றாரு, தோற்கடிச்சு விரட்டி அடிச்சிடுறாரு. The second battle of Tarain was a major disaster for the Rajputs. Their political prestige suffered the serious setback. The whole Chauhan kingdom now lay at the feet of the invader. The first Muslim kingdom was thus firmly established in India at Ajmer, and a new era in the history of India began. After his victory over Prithviraj at Tarain, Muhammad returned to Ghazni to deal with the threat from the Turks and the Mongols. After the death of Muhammad in 1206, his most capable general Qutbuddin Aibak, who had been left behind in India, took control of Muhammad territories in India and declared himself as the first Sultan of Delhi. ராஜபுத்திரர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்திய போர் வந்து இரண்டாம் தரைன் போர். அவங்களோட அரசியல் கௌரவம் வந்து பெரும் பின்னடைவை சந்திச்சுச்சு. அப்போதைக்கு யாரு படையெடுத்து வந்தாங்களோ அவங்க காலடியில தான் இந்த சௌஹன் அரசு கடந்துச்சு. இப்படி இந்தியாவில் ஆஜ்மீர்ல இருந்து இஸ்லாமிய அரசு வந்து உறுதியா நிறுவப்பட்டுச்சு. அப்ப இந்திய வரலாற்றுல புதிய சகாப்தம் வந்து அப்பதான் தொடங்குச்சு.
இரண்டாம் தரைன்போர்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தன்னோட நாட்டில் கிழக்கு எல்லையில் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்திய வந்து துருக்கியர்களையும் மங்கோலியர்களையும் எதிர்கொள்வதற்காக என்ன பண்ணார், முகமது கோரி வந்து கஜினிக்கு திரும்புறாரு. கிபி 2006 வந்து முகமது கோரி வந்து இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்தியாவில் இருந்த அவருடைய திறமை வாய்ந்த தளபதி குத்புதீன் ஐபக் அப்படின்றவர் முகமது கோரிக்கு சொந்தமான இருந்த இந்திய பகுதிகளை வந்து தன்னோட கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவரை வந்து டெல்லியோட முதல் சுல்தான் அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கிட்டார். ஓகே சில்ட்ரன், இந்த கிளாஸ்ல இஸ்லாமியம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி பார்த்தோம். இதோட யூனிட் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ யூனிட் 2ல நம்ம என்ன பார்த்தோம், வட இந்திய அரசுகள்ல உண்டான புதிய அரசுகளை பத்தி பார்த்தோம். என்னன்னா ராஜபுத்திர அரசுகள்ல வந்து 36 குலங்கள் இருந்துச்சு. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 குலங்களையும் அதோட டீடைல்ஸையும் பத்தி பார்த்தோம். அப்புறம் இஸ்லாமிய அரசு எப்படி தோன்றுனது அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஓகே சில்ட்ரன், ஸ்டடி வெல். தேங்க்யூ சில்ட்ரன்.